Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqala ta'ala iyyaka na'budu wa iyyaka nasta'in. Wa qala Nabi sallallahu alaihi wasallam ya ghulam ittaqillaha isma kunt. Ittaqillaha tajidhu tujahak. وقال أيضا وإذا استعنت فاستعن بالله وإذا سألت فاسأل الله. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காண்டி படைத்திருக்கிறான். நாங்கள் யாரும் உலகத்துக்கு தானாக வரல. அதே நேரத்தில் எங்களுடைய அனைத்து காரியங்களையும் அனைத்து தேவைகளையும் தானாக செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களை ஆக்கல. எங்களோட பல்வேறு விதமான தேவைகளை நினைச்சிருக்கிறாங்க. அந்த தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கிறதுக்கு ஒரு வழி எல்லாம் தந்திருக்கிறான். அது என்னண்டா தொழுகை. அவர் ஒரு பெரிய ஆயுதம். எங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டால் நல்ல இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். குர்ஆனில் சூரா ஃபாத்திஹா எழுதப்பட்டதில் முதலாவது சூரா. அதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஃபர்தான தொழுகையில் மட்டும் கிட்டத்தட்ட 17 தடவை இந்த சூறா ஓதுறோம். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். அதில் ஒன்று நாங்கள் எல்லா இடத்துல சொல்கிறோம், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அப்போ உதவி தேடுறன்னு சொன்னால் நல்லாட்ட தான் உதவி தேடணும், வேறு யார்கிட்டையும் உதவி தேட முடியாது. இதில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அரபி சட்டப்படி பொதுவாக வர வேண்டியது எப்படின்னா நஅபுதுக வ நஸ்தஈனுக. உன்னையே உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். ஆனால் இதில் அல்லாஹ் தஆலா சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அரபி இலக்கணப்படி முறையில், இதுவும் இலக்கணத்துக்கு மாற்றமல்ல, மஃபூலை முற்படுத்தி பிறகு செயலை பின்னே கொண்டு வரான். இய்யாக்க உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக்க உன்னிடத்திலேயே நஸ்தஈன் உதவி தேடுகிறோம். அப்போ எதுக்குன்னு சொன்னால் நஅபுதுக வ நஸ்தஈனுக்கன்னு சொன்னால் உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னு அர்த்தம். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு இடம்பாடு ஒன்று இருக்குது. உன்னை வணங்குகிறோம் அதோடு இன்னொருத்தர் என்று சேர்த்துக்கொள்ள மேலும். உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் அதோட வேறு யார்ட்டையும்னு சேர்த்துக்கொள்ளும். ஆனால் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்றால் உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுகிறோம். இன்னொருத்தரை இன்னொன்றை சேர்க்க முடியாது. அப்போ இதில் நாங்கள் எல்லா இடத்துல ஒவ்வொரு தொழுகையில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், உன்னை வணங்குகிறோம், உன்ட்ட உதவி தேடுகிறோம், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், உன்னோட மட்டும்தான் உதவி தேடுவோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை பார்த்தா அதுக்கு எதிர்மாற்றமாக இருக்குது. வணக்கத்தில் ஒருவேளை அல்லாஹ் மட்டும்தான் வணங்கக்கூடியங்களா இருக்கலாம், ஆனால் உதவி தேடக்கூடிய விஷயத்தில் நாங்கள் வேறு வேறு யார்ட்டெல்லாம் உதவி தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஈமானுடைய ஒரு பெரிய பகுதி தான் அல்லாஹோட வேறு யாரையும் இணையாக்காமல் இருக்கிறது, ஷிர்க் வைக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி தான் உதவி தேடுற விஷயத்திலையும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி தேடணும், வேறு யார்ட்டும் தேடக்கூடாது என்பது ஒரு கட்டாயம். அதுவும் ஒரு ஃபர்து தான். ஏன் அல்லாஹை விட்டு போட்டு வேறு யார்ட்டும் உதவி தேடன்னு வந்துட்டால் அது எல்லா இடத்துல அந்த உதவி கிடைக்காது, அல்ல எல்லா இடத்துல அந்த உதவி செய்ய முடியலை. அதனால் நான் இன்னொருத்தட்ட உதவி தேடுற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். அல்லாஹ் சொல்கிறான், நினைட்டு எல்லாம் இருக்கு, எதுல்லாஹி மல்லா, அல்லாஹ்வுடைய கை நிரம்பி இருக்கின்றது, அவனுடைய ஹசானா பூர்த்தியானது, அவனிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு பிரயோஜனமான தேவையான எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலும். நாங்கள் அதை விட்டு போட்டு இன்றைக்கி அல்லாஹ்ட்ட கேட்கலன்னு அர்த்தம் ஒன்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு தேவையில்லை, அல்லது எங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை. நவுதுபில்லா. இப்போ உதாரணத்திட்ட போகிறோம், அவர்கிட்ட உதவி தேடுறேன்னு சொன்னால் அவர்கிட்ட உதவி செய்ய முடியுமான்ட்டு அவர்கிட்ட கேட்போம். முடியுமான உதவியைத்தான். உதாரணத்தர் லட்சாதிபதி, அவர்கிட்ட போய் ஒரு கோடி ரூபாயில் தேவை இருந்தால் அவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஏன் எங்களுக்கு தெரியும் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். 1 லட்சம் இருக்குன்னு அவர்கிட்ட அந்த லட்சத்துக்குள்ளால தேவையாண்டா கேட்போம். அவர் செய்வாரா செய்ய மாட்டார வேறு விஷயம். அவர்கிட்ட போய்க்கு மேலுள்ள 10 லட்சம் ரூபாய் தேவை கேட்க மாட்டோம். உதாரணம் இந்த பள்ளியாசலில் கட்டுறனுவீங்களே, இதுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை. ஒத்தற்ற போய்
நீங்கள் தான் இதை கட்டித்தரணும் உங்களோட செலவுலன்னு சொல்கிறோம். அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் விரும்பினாலே செய்வார். அவர்கிட்ட 1 லட்சம் ரூபா தான் இருக்குது, அவர்கிட்ட போய் 1 கோடி ரூபா வேலையை செய்யுங்களா, அவர் செய்ய மாட்டார். அவர் தயாரானாலும் விரும்பினாலும் அவரால் செய்ய முடியும். இன்னொருத்தட்ட உதவி அவர் தேவைப்படும். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ்விடத்தில் என்ன உதவி தேர்னா அவன் செய்கிறதுக்கு அவனால் முடியும். அவன்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவன்கிட்ட சக்தி இருக்குது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா அனைத்து வஸ்துக்களும் சக்தி பெற்றவன். அவனுக்கு முடியாது என்பது எதுவும் கிடையாது. அவனுக்கு முஹாலான சிஃபாத்துகள், கூடாத சிஃபாத்துகள் இருக்குது, அது வேற. ஆனால் அவனால் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் எல்லாம் இருக்குது. இப்போ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடாமல் வேற யார்ட்ட உதவி தேடுறது அல்லாஹ் கேவலப்படுத்துகிற மாதிரி. உதாரணத்துக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சிக்கிறோம், எங்களோட மனைவி இருக்கிறா. எங்களோட மனைவி சொல்கிறா எங்கள்கிட்ட, உங்களோட நான் 95% அன்பாக இருக்கிறேன், இரக்கமாக இருக்கிறேன், 5% பக்கத்து வீட்டுக்கார படியனோட இரக்கமாக இருக்கிறேன்னு எங்களுக்கு ஜீரணிக்காது. 95% என்னோட இரக்கமாக இருக்கிற, 5% தான் அடுத்த விட்டு படியனோட பரவாயில்லைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. 100க்கு 100 என்னையே நேசிக்கணும் விரும்புவோம். இதே மாதிரி அந்த பெண் எங்கள்கிட்ட ஒரு தேவையொன்றை கேட்காம, வீட்டுக்கு அரிசி இல்லை, வீட்டில் கறி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொன்னால் எனக்கு எவ்வளோ கோபம் வரும், எங்களுக்கு ரோஷம் வரும். ஏன் என்கிட்ட கேட்காம நீ அங்கே போய் சொன்னாய், என்கிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்லுவோம். அது எங்களுக்கு பெரிய மான பிரச்சனை. எங்களுக்கு செய்ய முடியாத உதவியாக இருந்தாலும் சரி, என்கிட்ட கேட்காம இன்னொருத்தர் கேட்ட கோபம் வரும். முதல்ல என்கிட்ட கேட்க வேண்டியதானே. சகோதரே பெரியார்கள், அல்லாஹ் தஆலா எங்களை படைத்தவன், பரிபாலித்தவன், எனக்கு எல்லா தேவையும் தரக்கூடியவன். அப்போ அல்லாஹ் தஆலா அவனை விட்டு போட்டு வேற யாரை நேசிக்கிறது? அல்ல 95% அல்லாஹ்வை நேசிக்கிறோம், 5% துனியாவை நேசிக்கிறோம். இதுவும் அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம், அதே நேரத்தில் வேற ஆட்கள்கிட்ட உதவி தேடுகிறோம். அது கடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்ல டாக்டராக கூட இருக்கலாம். சொகத்துக்கு உதவி தேடுகிறோம் என்றால் இது அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ் விரும்புகிறான், என்னைட்டே உதவி தேடுங்க. எப்படி என்ன மட்டும் வணங்குறீங்களோ அதே மாதிரி என்னைட்ட மட்டும் தான் உதவி தேடணும். அதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அதில் சொன்ன, யா குலாம் இத்தகில்லாஹ் ஹைஸ்மா குன்த. எப்படியனே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்க, தக்வாவோட வாழுங்க. இத்தகில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். நீ அல்லாஹை பயந்து வாழ், தக்வாவோட அல்லாஹை உனக்கு முன்னாடி பெற்றுக்கொள்வாய். அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். அடுத்து சொன்னாங்க, நீ உதவி தேடன, இதான் ஃபஸ்தைன் பில்லாஹ். உதவி தேடனே அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அல்லாஹ்ட்ட மட்டும் தான் உதவி தேடணும். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். கேட்குறேன்னு அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தன்னுடைய செருப்புடைய வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தொழுதுட்டு கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செருப்பு அல்லாஹ்ட்டு செருப்பு தைக்கிறதில்ல, இருந்தாலும் அல்லாஹ்ட்ட உதவி தேடிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தைக்கிறவங்கள்ட்ட போங்க. முதல் அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். சுகம் தேவையா, முதல்ல 2 ரக்காத் தொழுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, சதக்கா போடுங்க, சுன்னத்தான மருத்துவம் செய்யுங்க. செஞ்சு பார்க்குறதல்ல, யக்கீனோட செய்யணும். சூரா ஃபாத்திஹா ஓதி பாருங்கள்ல, ஓதணும் நம்பிக்கையோட. அல்லாஹ் ஷிஃபா தருவான். இன்றைக்கி எங்களுடைய யக்கீனுடைய பலஹீனம், நம்பிக்கையெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக ஓதுறோம். ஹதரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மகன் அப்துல்லா, அவரும் பெரிய இமாம். அவங்களுக்கு கண் நோய் பிடிச்சிட்டது. ஹதீஸில் வருது, காளானில் கண் நோய்க்கு ஷிஃபா இருக்குது, சுகம் இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த சுகத்தை வச்சுக்கிறான். இப்போ ஒரு கண் நோய் வந்தோடனே அவர் சொன்னார், மகனே காளானை போடுங்க, காளானை பிழிஞ்சு அது தண்ணீரை கண்ணில் விடுங்க, சுகமாகும். இவர் சொன்னார், அப்போ நான் செஞ்சேன், ஆனால் கூடிட்டுது. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அது நடக்காது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, காளானில் ஷிஃபா இருக்கின்றேன். ரசூலுடைய வார்த்தை பொய்யாகாது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கலையா, என்னுடைய மகனுடைய கோளாறு தான். அப்போ கேட்டாங்க, நீ என்ன நியத்தோட செஞ்சாய்?
அவர் சொன்னார், ரசூலா சொன்னாங்க தானே, சுகம் கிடைக்குமான்னு பார்ப்போம் என்று சொல்லி போட்டேன். சொன்னாங்க, உன்னை கண் அவியாமல் இருந்ததுக்கு எல்லாருக்கும் ஷுக்ரு செய். ரசூல்லாவுடைய வார்த்தையை நீ செக் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டாயா, அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீ, உன்னை கண் அவியாதத்துக்கு எல்லாருக்கும் ஷுக்ரு செய்யன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லா பாதுகாக்கும் நாங்கள் எல்லாரும் அப்படித்தான். நாங்கள் இன்றைக்கி ஒரு மருந்து செய்கிறோம்டா, ரசூலா சொன்ன மருந்தை தேன் குடிக்கிறோம்டா, சந்தேகத்தில் குடிக்கிறோம். குடித்து பார்ப்போமே சுகம் கிடைக்குமான்ற நோக்கத்தில். அப்படி ஒரு நாளும் கிடைக்காது. நிச்சயமாக ரசூலா சொல்லிக்கிறாங்க, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேனில் சுகம் இருக்குது, நம்பிக்கையோட குடித்தால சுகத்தை தருவான். ஒருக்க குடித்து சுகம் கிடைக்கல, 2வது தடவை, 2வது இல்லாட்டி 3வது தடவை ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றால் போய் கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கில் ஆசல், இஸ்கில் ஆசல், அவருக்கு தேனை குடிப்பாட்டுங்க. அவர் போய் தேனை கொடுத்தார், இன்னும் கூறிட்டது. வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், தேனை கொடுத்தேன், இன்னும் கூறிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கில் ஆசல், திரும்ப தேனை கொடுங்க. தேனை கொடுத்தார். 2வது தடவை வாரார், வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், தேனை கொடுத்தேன், வயிற்று தோற்றம் இன்னும் கூறிட்டது, இன்னும் வயிற்றால் போய் கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3வது தடவை அவர் தேனை கொடுங்கண்டு போய் கொடுத்தார், இன்னும் கூறிட்டு. 4வது தடவை வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு தேனை கொடுங்க. ஸதகல்லாஹ் வ கஸப பத்னு அஹீக், அல்லாஹ் உண்மை சொல்கிறான், அல்லாஹ் சொன்னது உண்மைதான், உன்னுடைய சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுது, நீ தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப போய் கொடுத்தாரு, அவருடைய வயிறு கிளியர் ஆகிட்டது, வயிற்றோட்டம் நின்றுட்டது. அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஏன் முதல் தடவை கொடுத்து திரும்ப வந்து கொண்டு இருந்துச்சு, 2வது தடவை கொடுத்தும் திரும்ப வந்து கொண்டு இருந்துச்சு, 3வது தடவை கொடுத்தும் திரும்ப வந்து கொண்டு இருந்துச்சு? அந்த சஹாபியுடைய நம்பிக்கையில் சந்தேகமா, ரசூலா சொன்னது நடக்குதான்னு பார்க்குற நியத்தில் செஞ்சாங்களா? இல்லை. அந்த சஹாபி யக்கீனோடு தான் கொடுத்தாங்க. அவருக்கு அந்த வயிற்றோட்டத்தில் அவரோட வயிறு எப்படி ஃபுட் பாய்சன் ஆயினால், ஃபுட் பாய்சன் ஆன வாந்தி வந்து கொண்டே இருக்கும். வாந்தி வாரது தான் சிறந்தது. அது பாய்சனான சாப்பாடு அப்படியே வெளியாகிடணும், நஞ்சானது வெளியாகிடணும், அதான அவருக்கு நலவு. அதே மாதிரி இவருடைய கோளாறு, இவருக்கு வயிற்றோட்டம் வந்துட்டது, அந்த வயிறில் அப்செட்டான உணவு தான் வெளியாகுது. இப்போ திரும்ப தேனை கொடுத்தாங்க. தேனுடைய தன்மை சூட்டுத்தன்மை தான், அது இன்னும் கொஞ்சம் அந்த அசுத்தமானதை வெளியாக்கத்தான் பார்க்கும். 2வது தடவை வெளியாகுது, 3வது தடவை ரசூலா சொன்னாங்க, 4வது தடவை நின்றுட்டது. அவருக்கு அது வெளியாகாமல் இருந்தால் தான் சிரமம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த ஹதீஸ் மூலம் என்ன இன்னொரு பாடம்னு சொன்னால், யக்கீனோட செய்யணும். ஒரு தடவை செஞ்சு சரியில்லையா, 2வது தடவை செய்யணும். 3வது தடவை என்னுடைய நம்பிக்கையோட கோளாறு தான் சொல்லி நான் சரியாக்கணும், திரும்ப யக்கீனோட குடிக்கணும், அல்லாஹ் சுகத்தை தருவான். ஒரு 2 ரக்காத் தொழுட்டு துவா செஞ்சோம், ஒரு விஷயம் நடக்கல, நான் தொழுட்டு கேட்டு நடக்கலன்னு விடக்கூடாது, திரும்ப தொழுட்டு அல்லாட்ட கேட்கணும். நடக்கல, திரும்ப யக்கீனோட இன்னும் உறுதியாக தொழணும். எவர் அந்த சஹாபி வீட்டில் ஒன்றும் இல்லை, மனைவிட்டு கேட்குறாங்க சாப்பிடாதா இருக்க, ஒன்றும் இல்லை, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, போய் தொழுகிறாரு, தொழுட்டு துவா செஞ்சுட்டு வரார். வீட்டுக்கு வந்தால் ஏதாவது இருக்கா, ஒன்றும் இல்லை, திரும்ப பள்ளிவாசலுக்கு போகிறார், போய் தொழுகிறார், துவா செய்கிறாரு, பிறகு வீட்டுக்கு வர்றார், கேட்குறாரு ஏதாவது எல்லாம் அனுப்பினானா, ஒன்றும் இல்லை. பிறகு மனைவிட்ட சொன்னால், நீனும் வீட்டில் தொழு, நானும் பள்ளிக்கு போய் தொழுகிறேன். இவர் பள்ளி போய் தொழுதாரு, துவா செய்கிறாரு, வீட்டில் மனைவி தொழுகிறா, துவா செய்கிறாங்க. திரும்பி வரும் பொழுது வீட்டில் அடுப்பிலிருந்து புகை வெளியாகிற விளங்குது. கேட்டார், என்ன நடக்குது? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பிட்டான். என்னோட திரைக்கல் சுத்த தொடங்கிச்சது, திரைக்கல்லிருந்து மா வந்து கொண்டிருக்கு. அடுப்பு தந்தூரை போய் பார்த்தால் அதில் ரொட்டி நிரம்பி இருக்கு, அந்த மா வந்து கொண்டு இருக்கு. கடைசிக்கு தூக்கி பார்த்தா மா எங்கேருந்து வருதுண்டு, அதோட மா வரன்னு நின்றுட்டது. சகோதர பெரியார்கள், இதன் மூலம் என்ன படிப்பினை என்று சொன்னால், ஒரு தடவை தொழுதோம் கிடைக்கலன்னா விட்டுறக்கூடாது, 2வது தடவைக்கு தொழணும், 3வது தடவை தொழணும். ஒருக்க தொழுட்டுக்கு துவா செஞ்சோம், தலைவலி குணமாகல, விட்டுறதல்ல, திரும்ப தொழுட்டு அல்லாட்ட கேட்கணும். சூரா ஃபாத்திஹா ஒருக்க ஊதினோம், சுகமாகல, அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போகிறல, திரும்ப எல்லாம் ஓதி ஊதணும் யக்கீனோட. எந்த அளவுக்குன்னா அதை கொண்டு சுகம் அடையணும், தொழுது தொழுது கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதான் யக்கீன் என்று சொல்றது.
இது ஈமானோட உறுதிப்பாடு. யகீன், ஈமானில் யகீன் கட்டாயம். அது இல்லாமல் ஈமானை கொண்டு சாதிக்க முடியாது. ஈமானில் யகீன் இருந்தால் தான் எங்களுடைய தொழுகை மூலமாக, எங்களுடைய துஆக்களின் மூலமாக, எங்களுடைய இந்த மருந்துகளின் மூலமாக சாதிக்க முடியும். யகீனுடைய குறைபாட்டுக்கு மிகப்பெரிய பாவம். இன்றைக்கி எங்கள்கிட்ட ஈமான் இருக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனால் யகீன் இல்லை. ஈமானுக்கு யகீனுக்கு என்ன வித்தியாசம்? ஈமான நம்பிக்கை, யகீன உறுதிப்பாடு, அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதி. உதாரணமாக காதர் நானா ஒருத்தர் இருக்கிறாரு. காதர் நானா எப்படின்னா, அவர் குறி பார்த்து ஷூட் பண்ணினால் அல்லது அம்பெய்தா அவர் எவ்வளோ தூரத்திலிருந்து ஷூட் பண்ணாலும் குறி தவறாது. அந்தளவுக்கு டேலண்ட் ஆனவர். இப்போ 2 பேர் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. காதர் நானா இப்படி அவர் ஷூட் பண்ணினார்டா குறி தவறாது, பறக்கிற பறவையை கூட ஷூட் பண்ணுவார், ஒரு சாமானை வீசிட்டு அதை ஷூட் பண்ணினாண்டா அதுவும் தவறாது, அம்பைதாண்டா குறி தவறாது அப்படின்னெல்லாம் பெருமை பாராட்டி பேசுகிறாங்க 2 பேரும். இவர் ஒன்றை சொல்ல அவர் ஒன்றை சொல்லார். ஓ நீங்கள் சொல்ல சரிதான், அவரும் புகழார் இவரும் புகழார். இப்படியே ஒரு அரை மணி நேரமாக பேசினாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து காதர் நானா வராரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களோட ஆயுசு 100. இப்போ தான் உங்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம். என்ன பேசுனீங்க? இப்படித்தான் காதர் நானா பார்த்து அம்பெய்தார்ன்னு சொன்னால் அது குறி தவறாது, அல்ல ஷூட் பண்ணினார்னா அது குறி தவறாது, பறக்கிற பறவையை குறி வச்சு ஷூட் பண்ணுவார், அம்பெய்வார், குறி தவறாது அப்படின்னு பேசி கொண்டிருந்தோம். அப்போ காதர் நானா சொன்னால், நீங்கள் சொல்ல சரிதான், உண்மைதான், கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே. நீங்கள் ஒருத்தர் வந்து நில்லுங்க, உங்களோட தலைக்கு மேலே எப்பலை வைக்கிறேன், எப்பலை வச்சு நான் ஷூட் பண்ண போகிறேன். ஒருத்தர் வந்து நில்லுங்கண்டு அவர்கிட்ட சொன்ன அவர் சொல்கிறாரு, காதர் நானா நீங்கள் சரியாக ஷூட் பண்ணுவீங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா, கொஞ்சம் கீழானா தலை போயிடுமே, தலை போவோமே, எனக்கே எல்லாம் சொல்லிட்டார். மற்றவர் சொன்னார், இல்லை காதர் நானா நான் நிற்கிறேன், எனக்கு மேலே எப்பல் இல்லை, தேசிக்கா லெமனை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணால் பரவாயில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் உங்களோட குறி தவறாது. இது 2க்கும் வித்தியாசம் இதுதான். முதலாவது சொன்னது ஈமான், 2வது சொன்னது யகீன். ஈமான்னா அவரால் செய்யலாம், அவர் செஞ்சால் மிஸ் ஆகாது, எரிஞ்சால் மிஸ் ஆகாது, ஷூட் பண்ண மிஸ் ஆகாதுன்றது ஈமான், நம்பிக்கை காதர் நானா மீது. ஆனால் யகீனன்னா பிரச்சனை வரும்பொழுது தான் வழங்கும். அங்கே போய் நில்லுங்க, உங்களுக்கு மேலே நான் ஷூட் பண்ண போகிறேன், உங்களோட எப்பலுக்கு ஷூட் பண்ணுவேன், சரியாக குறித்த வராமல் நில்லுங்கன்னு சொன்னால் நிற்கிறோமே, இதுக்கு தான் யகீன் சொல்கிறது. இன்றைக்கி நாங்கள் அல்லாஹ் கொண்டு தான் ஆகுது, அல்லாஹ் சுகத்தை தாரான், நல்லா லேசாக்குறான்லாம் சொல்கிறோம். உதவி செய்கிறது அல்லாஹ் தான், நோயை குணமாக்குற அல்லாஹ் தான், பிரச்சனை வந்தால் லேசாக்குற அல்லான்னு சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நடக்குதே, அல்லாஹ் தான் உதவி செய்கிற, இருந்தாலும் ஹாஜாட்டை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, சுகம் அல்லாஹ் தான் தார, இருந்தாலும் டாக்டர்கிட்ட போவோமே. இதுக்கு பேர் ஷிர்க், இதுக்கு பேர் ஷிர்க். இது ஈமானோட குறைபாடு, ஒன்றுக்கு ஈமான் இல்லாமல் போகிறது, அதுக்கு பேர் குஃபுர். அல்லாஹ் உதவி செய்கிறதில்லை, அல்லாஹ் கொண்டு ஒன்று மாஹா இல்லைன்னு சொன்னால் அவன் காஃபிர். அல்லாஹ் தான் செய்கிறான், அதோடு சேர்த்து மறந்து அல்லாஹ் தான் உன்னை வலிக்கிறான், அதோடு என்னுடைய கடை என்று வந்துட்டு அதுக்கு பேர் ஷிர்க், பார்ட்னர்ஷிப். கடை நானும் தான், என்னுடைய தான், இருந்தாலும் அவரும் பார்ட்னர் என்று சொன்னால் தான் ஷிர்க், பார்ட்னர்ஷிப். ஷரீக்னா பார்ட்னர், அவரும் நானும், அல்லாவும் மறந்தும், அல்லாவும் டாக்டரும், அல்லாவும் கடையும், அல்லாவும் கம்பெனியும், அல்லாவும் நானும், இதுதான் ஷிர்க். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஷிர்க்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? எங்கள் எத்தனை பேர் நம்பிக்கை, எங்கள் வார்த்தைகள், பேச்சு இப்படி ஆகுது? இது ஈமானுடைய குறைபாடு சகோதரி. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லை, அதல்லாத பாவங்கள் எல்லாம் நாடினவர்களுக்கு மன்னிப்பான், விபச்சாரத்தை மன்னிப்பான், கொலையை கூட எல்லாம் மன்னிப்பான், களவை கூட எல்லாம் மன்னிப்பான், தொழாம இருந்த பாவத்தை கூட எல்லாம் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க்கெல்லாம் மன்னிக்க மாட்டான், ஈமானில் குறையெல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்போ இன்றைக்கு எங்கள்ட ஈமானில் குறையில்லைன்னு யாருக்கு சொல்லலும்? இன்றைக்கி நாங்கள் பிரச்சனை வர மட்டும் யார்கிட்ட உதவி தேடுகிறோம்? எங்களோட சிந்தனை எங்கே போகுது? எங்களோட சிந்தனை எங்கே போகுது? இலாஹ் என்றால் லா இலாஹ, இலாஹ் என்று சொன்னால் வணங்குறதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்ற அர்த்தம் இருக்கு, கடவுள் என்ற அர்த்தம் இருக்கு, வணங்கப்படக்கூடியவன். இந்த அரபி வார்த்தை இலாஹ் இருக்குது. காதி பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரில் இதை ஆராயிறாங்க, பல கிதாபில் வந்திருக்குது.
இந்த இலாஹ் என்ற வார்த்தை எந்த சொல்லிலிருந்து வந்தது, மூலச்சொல் என்ன? பல கருத்துக்கள் வருது. அதில் ஒரு கருத்து அலிஹ யலஹு என்ற சொல்லிலிருந்து வந்தது. அலிஹ என்று சொன்னால் பிரச்சனைகள் வரும் பொழுதோ துன்பங்கள் வரும் பொழுதோ எங்களோட சிந்தனை யாரின் பக்கம் போகுதோ, எதன் பக்கம் போகுதோ அதுதான் எங்களுடைய கடவுள், அதுதான் எங்களுடைய தெய்வம். பிரச்சனை வரக்குள்ள துன்பம் வரக்குள்ள உடனே சிந்தனை எங்கே போகுது? அல்லாஹுவை கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தால் பிரச்சனை வரும் பொழுதே சிந்தனை அல்லாஹ் பக்கம் போகும். இதெல்லாம் இது நம்பிக்கை இருக்கு என்பதை அடையாளம். அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹை தவிர எந்த இலாகும் கிடையாது, இலாஹ் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சிந்தனை எல்லாம் பக்கம் போகணும். நோயா, தலைவலியா, வயிற்று வலியா, பெனடோலுக்கு முன்னாடி வேற மருந்துக்கு முன்னாடி உடனே சிந்தனை எல்லாம் பக்கம் போகணும். நோய் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு, அல்லாஹ் தான் சுகமாக்கணும், அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும் சிந்தனை போத. இதுதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 17 தடவை ஃபர்தில் மட்டும் ஓதுகிறோம். சுன்னத்தை முஅக்கதா 10 ரக்காயத்தையும் தொழுதுட்டா 27 தடவை சொல்கிறோம். கைர் முஅக்கதாவின் சேர்த்து ஓதினோன்னு கிட்டத்தட்ட 49 தடவை. இதே மாதிரி வித்ரும் தொழுகிறோம் 52 தடவை. தஹஜ்ஜுத் 8 ரக்காயத் தொழுகிறோம் 60 தடவை. துஹா 4 ரக்காயத் தொழுகிறோம் 64 தடவை. இஷ்ராக் 2 ரக்காயத்தில் 4 ரக்காயத் 68 தடவை. இப்படி எத்தனையோ தடவை ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றாடம் நாங்கள் எத்தனை தடவை இதை செயல்படுத்துகிறோம்? எங்களுக்கு எவ்வளோ யக்கீன் வந்திருக்கு, என் நம்பிக்கை எவ்வளோ இதன் பக்கம் போகுது, அதுதான் எல்லாம் பார்க்குறான். ஆக சகோதரே பெரியார்களே, இதற்காக தான் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகிறது. இன்றைக்கி ஜமாத்துகள் வெளியாகிற நோக்கம் அதுதான். வெளியாகி இதை பற்றி பேசி பேசி என் உள்ளத்தில் அதை பதிய வைக்கணும், அந்த யக்கீன் உள்ளத்தில் கொண்டு வரணும். எவ்வளோ நாங்கள் பேசுகிறோமோ, ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நாங்கள் யாரும் கண்ணால் பார்க்கல. ஆமன்து பில்லா வ மலாயிக்கத்திஹி, மலக்குமார்களுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம், மலக்குமாரை பார்க்கல. வக்குத்துபிஹி, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிறோம், வேதம் இறங்குறது நாங்கள் பார்க்கல. வரசுலிஹி, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், ஒரு நபியை கூட நாங்கள் பார்க்கல. வல்யவுமில் ஆஹிர், மறுமை ஒன்று வரப்போகுது, அதை யாரும் பார்க்கல, இனிமேல் தான் வரும். வல் கத்ரி ஹைரிஹி வஷரிஹி மினல்லாஹி தஆலா, நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது. இதுவும் எங்களால் நாங்கள் கண்ணால் பார்க்குறதல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடை நம்பி இருக்கிறோம். இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள். அல்லதீன யுமினூன பில் கைப், கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை பற்றி நம்பணும். கண்ணால் பார்க்க முடியாட்டி என்ன செய்யணும்? எப்படி நம்புறது? ஒரே வழி பேசுறது கேட்கறது, பேசுறது கேட்கறது. ஏன் கண்ணால் காட்டல, கண்ணால் பார்க்கல, காட்டினா பார்க்கறதுக்கு என்ன கண் தெரியக்கூடிய வஸ்து அல்லவே. இது பேசி தான் கேட்கணும். எவ்வளோ பேசுகிறோமோ எவ்வளோ கேட்குறோமோ அந்த அளவுக்கு எங்களை யக்கீன் சீராகும். இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகிற 4 மாதங்கள் 40 நாள் 3 நாள் வெளியாகி இதை பேசி எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் யக்கீன் சீராகும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வரும். இதுக்காண்டி தான் 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதை நாங்கள் வெளியாகிறதே தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதம். எவ்வளோ கூடுதலாக பேசுகிறோமோ அவ்வளோ யக்கீன் வரும். 3 நாளைக்கு பேசுனா 3 நாளைக்கு தான் வரும். அதனால் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி. 3 நாள் வேலை செய்கிற மாதிரி 40 நாள் வேலை செய்ய 40 நாளுடைய சக்தி கிடைக்கும். 4 மாதம் வரும்போது அது பெரிய சக்தி. அது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? ஒருத்தர் வேறு யார்? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தேவை ஈமானுடைய முயற்சி, ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். இல்லாட்டி ஈமான் பலகீனமாகிடும், ஈமான் குறைஞ்சிடும். இன்றைக்கு உலகத்தில் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைஞ்ச காலம். எப்படி அந்த ஃபோன் சார்ஜ் இறங்குதோ அது மாதிரி ஈமானும் சார்ஜ் இறங்கிடும். சும்மா ஃபோனை வைங்க, அது சார்ஜ் இறங்கிடும். இதே மாதிரி ஈமானை சார்ஜ் பண்ண முயற்சி செய்யாட்டி எங்களோட ஈமான் குறைஞ்சிடும், இறங்கிடும். சொல்லுங்க சார். 40 நாளைக்கு யார் தயாருங்க சார்? சொல்லுங்களேன். அல்லாஹ் கபூல் செய்வான். வேறு யாருங்க சார்? சொல்லுங்க. 40 நாள் எல்லாருக்கும் மேலே ஏழாண்டு சொல்ல இயலாது. இன்றைக்கி சாதாரண மக்கள் எல்லாம் போகிறாங்க. எங்களோட கூட இந்த தர சில்லா நோம்பில் வேலை செஞ்ச ஒருத்தர் 88 வயசு. 88 வயசு. மாஷா அல்லாண்டு அல்லாவோட இன்னும் சக்தியை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். 20 ரக்காயத் தராவீஹ் நின்று கொண்டே தொழுவார். இமாமுக்கு பின்னால் நின்று கொள்வார். ஒரு ரக்காயத்துக்கு உட்கார்ந்து தொழல. கடைசி 10 கியாமுல் லைல் தொழுதோம். 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் நின்று கொண்டே தொழுதார். 88 வயசு.
இன்றைக்கி அதை விட குறைஞ்ச மக்களே கதிரையிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கு வர மாட்டேன், கேட்டால் மூட்டு வலி கால் வலின்னு சொல்கிறாங்க. அந்த வயசில் அவங்க வக்தில் வந்ததே பெரிய விஷயம். ஜமாத்தில் வந்து தொழுறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இன்றைக்கி முடியான்னு சொல்லல. எங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் 2-3 பேரும் வந்தாங்க. ப்ரெஷர் உள்ளவங்க, மற்ற நோய் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் எல்லாம் இன்றைக்கி போகிறாங்க. யாரும் போகாமல் இல்லை. மற்ற உலக பிரச்சனைகள், விவசாயம் செய்கிறவங்க, அது மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க, அப்படியான மக்களும் போகிறாங்க. 2 காலும் இல்லாத மக்கள் போகிறாங்க. கண் இல்லாத மக்கள் போகிறாங்க. வாய் பேச முடியாத ஊமைகள் தனி ஜமாத்தே போகிறாங்க. ஒரு 2008 ஒரு ஜமாத் ஒன்று வந்திருந்தாங்க. வக்து போயிருக்க டைம் ஊமையர் ஜமாத் காத்தாங்குடி அல்லது நின்ற ஊர் பகுதியில் வேலை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஊமைகள் ஊம பாஷையில் பயான் செய்கிறாங்க. தர்ஜுமா அந்த பாசை தெரிஞ்சு தர்ஜுமா செய்கிறார். அக்குன்னைக்கும் ஜமாத் போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி மாஷாலா பெரிய உழைப்பு நடக்குது. இன்றைக்கி நாங்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி மக்கள் போகிறாங்க. சொல்லுங்கள் இன்ஷா யார் தயார்? முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லா? ஒரு 3 நாளைக்கான சொல்லுங்கள். உங்களுக்கு ஜமாத் எப்போ இருக்கு? 3 நாள் 4ஆம் வாரமா? சரி, 4ஆம் வாரத்துக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லா. ஒரு 3 நாள் அல்லாஹ் உதவி செய்வான். வேறு யார் இன்ஷா அல்லா? நீங்கள் முதல் வாரமா? அடுத்த வாரம். வேறு சொல்லுங்கள் சார். எந்த வாரம் சரி, ஏதோ ஒரு வாரத்தில் போவோம். முடியும்னு சொன்னால் மஹல்லா தனி ஜமாத் போக முயற்சி செய்கிற. அப்படி இல்லாட்டி பக்கத்து மஹல்லாக்களோடு சேர்ந்து போகும் மேலும் இன்ஷா அல்லா. 25 பேர் மஹல்லாவில் இருக்கு. நம்ம 25 குடும்பம் தனி ஜமாத் போகலும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லா. யார் தயார்? 8-10 பேர் தான் ஒரு ஜமாத். சொல்லுங்களே வேறு யார் இன்ஷா அல்லா? எல்லாருக்கும் தேவை. போகாதவங்க போய் பார்ப்போம். நீ சஹாபாக்கள் எல்லாரும் பெரும் தியாகங்கள் செஞ்சாங்க. ஆண்கள், பெண்கள், சிறியவங்க, பெரியவங்க, அப்படி தியாகம் செய்ய போய் தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருந்தோம் அல்லா ரசூலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடுகள் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படலாம் அங்கெல்லாம் பள்ளிவாசல் உருவாக இருக்குது. இந்த உழைப்பிட பரக்கத்தினால ஹைர் முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களோட மஹல்லா வேலை நடக்குது சனிக்கிழமை. இதை நீங்கள் ஹயாத்தாக்க முயற்சி செய்யுங்க. எவ்வளோ அதிகமான மக்கள் முடியுமோ மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு கடையில் இருக்கக்கூடியவங்களும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வரணும். கஸ்தில் கலந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு எங்களோட ஊரில் அமல்கள் நடக்குமோ, கஸ்து நடக்குமோ, இதன் மூலமாக இந்த ஊருக்கு இறங்கக்கூடிய முசீபத்துகளை கூட எல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவான். ஊரு கழிவுகள் வராமல் பாதுகாப்பான். அது மட்டுமல்ல, ஈமான் தக்வா அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த ஊருக்கு எல்லாம் சொன்னால் ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து கொடுப்பான். அதனால் எங்களுக்கு தேவை தான். கூடுதலாக காசு வாரது ஊருக்கு பரக்கத்தல்ல. ஊருக்கு அல்லாடைய அருள்கள் ரஹ்மத்தில் கூடுதலாக இறங்கணும். இதுதான் பரக்கத்து திறந்து தரும். இதற்கான இன்ஷா அல்லாஹ் கஸ்தில் நாங்கள் பேணுதலாக செய்கிறது. 2வது மஹல்லா எங்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கோ அங்கே நாங்கள் போகிறது. கஸ்துக்கே போயிடுறது, மக்ரிபுக்கே போயிடுறது. இதே மாதிரி அன்றாட மஷூராவில் கலந்துக்கிறது. ஃபஜ்ரு பிறகு தான் நடக்குதுன்னா இஷா பிறகு மஷூரா தாலீம், இஷா பிறகு தாலீம் இருக்குது. அதிலே நாங்கள் கலந்துக்கிறது. மஷூரா அது மாதிரி 2.5 மணித்தியாலம் மக்ரிபிலிருந்து இஷா வரை, மலை இஷாலிருந்து பிறகு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கொடுத்து சார் எங்கள் ஊரை செழிப்பாக்க, தீனுடைய சூழல் உருவாக்க நாங்கள் முயற்சி செய்கிறது. பள்ளிவாசல் செழிப்பாக்க நாங்கள் முயற்சி செய்கிறது. இதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையிலும் தீன் வர வேண்டிய தேவை இருக்குது. இதற்கான வீட்டு தாலீமை நாங்கள் உருவாக்குறது. ஒவ்வொரு வீடுகளையும் தாலீமுடைய அமல் நடக்கணும். இது சஹாபாவுடைய வீடுகள் அப்படி தான் இருந்துச்சு. வீட்டில் பெண்களுக்கு மத்தியில் தீன் வந்துட்டுண்டா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப லேசாக இருக்கும். எங்களோட வாழ்க்கையில் அல்லாட தீனுக்காண்டி வெளியாகிறது 4 மாதங்கள் 40 நாள் போகிறது லேசி. எங்களோட பிள்ளைகளுடைய தர்பியத்து நல்ல விதத்தில் நடக்கும். இதுக்காண்டி வீட்டில் தாலீமுடைய அமல் உருவாக்கியுள்ளது. இதே மாதிரி வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு நுஸ்ரத் செய்கிறது. நாங்கள் மாதம் தவறாமல் 3 நாள் பெண்தலாக போகிறது, 40 நாள் அவசரமாக போக முயற்சி 4 மாதங்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த தீனை எங்கள் வாழ்க்கை அமைச்சு கொண்டால் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முடிவே இல்லாத மறுமையிட வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கத்தெல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவான். முயற்சியமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.